ஜனாதிபதி அவர்கள் தனக்கு கீழே பாதுகாப்பு, நிதி உட்பட சில முக்கியமான அமைச்சுக்களை தனக்கு கீழே கொண்டு வந்திருந்தார். அதில இன்றைய தினம் விவசாயம், காணி, கால்நடை, நீர்ப்பாசனம் உட்பட சில அமைச்சுக்களை பொறுப்பேற்றுக் கொண்டார். கடந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் 46% அதிகமான வாக்குகளை பெற்று இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் தெரிவு செய்யப்பட்டதன் பிற்பாடு அவர் ஒரு அமைச்சரவை ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறார். இதில் ஹரணி அமரசூரிய என்பவரை பிரதமராக நியமித்து அவருக்கு கீழே கல்வி உட்பட சில அமைச்சுக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக விஜித ஹேரத் என்பவர் நியமிக்கப்பட்டு அவருக்கு கீழேயும் சில அமைச்சுக்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதுபோல ஜனாதிபதி அவர்கள் தனக்கு கீழே பாதுகாப்பு, நிதி உட்பட சில முக்கியமான அமைச்சுக்களை தனக்கு கீழே கொண்டு வந்திருந்தார். அதில இன்றைய தினம் விவசாயம், காணி, கால்நடை, நீர்ப்பாசனம் உட்பட சில அமைச்சுக்களை பொறுப்பேற்றுக் கொண்டார். இன்றைய தினம் அந்த அமைச்சின் அலுவலகத்துக்கு சென்ற திரு அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் விவசாயம், காணி, கால்நடை, நீர்ப்பாசனம் போன்ற அமைச்சுக்களுக்கான பொறுப்பை இன்றைய தினம் ஏற்றுக்கொண்டுள்ளார். அதன் பிற்பாடு இந்த அமைச்சுக்களின் நிர்வாகம் அவருக்கு கீழே வந்திருக்குது. இதுல இருந்து அவர் இந்த அமைச்சுக்களை கண்ட்ரோல் பண்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார். இதற்கு பிற்பாடு இலங்கையில விவசாயம், காணி, கால்நடை, நீர்ப்பாசனம் போன்ற துறைகள் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்களின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழே நிர்வகிக்கப்படும். இதன் மூலம் எங்களோட நாட்டில பிரதான பங்கை வகிக்கின்ற விவசாயமானது வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே கடந்த கால அரசாங்கத்துல இந்த விவசாயம், காணி, கால்நடை, நீர்ப்பாசனம் போன்ற துறைகள் மிகவும் பின்தங்கிய நிலையில தான் இருக்குது. அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் பொறுப்பேற்றதன் பின்னர் இந்த விவசாயம், காணி, கால்நடை, நீர்ப்பாசனம் போன்றன ஒரு முக்கியமான வளர்ச்சி பாதையை இட்டு செல்லும் அப்படின்னு சொல்லி பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்து கொண்டிருக்கிறார். இவர் ஏற்கனவே அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் சந்திரிகாண்ட காலப்பகுதியில் விவசாய அமைச்சராக இருந்தவர். அந்த கால பகுதியிலேயே இவர் விவசாய அமைச்சராக இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட இரவு 10 மணி வரைக்கும் இந்த அமைச்சில் விவசாய சம்பந்தமான நடவடிக்கைகள், அதாவது இந்த அமைச்சை எப்படி முன்னுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற போன்ற நடவடிக்கைகளை இரவு 10 மணி வரைக்கும் ஈடுபட்டதாக பலராலும் இப்போது கருத்து தெரிவிக்கப்படுது. இப்பவே அவர் இரவு 2 மணி வரைக்கும் அவரால் ஜனாதிபதிக்கான கடமைகள் ஆற்றப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.